அருள் அமுதம். இப்போ நம்ம முதலாவதா மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்றதை சுவாமி கிட்ட கேட்டுக்கலாம். மேசராசி நேயர்களுக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பம். 7.5 சனி ஆரம்பிக்கணும்னு எல்லாம் பயப்பட வேண்டாம். ஏன்னா சனி குருவுடைய வீட்டுக்கு வரார். இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிற இடம் வந்து விரயஸ்தானம், அயன சயன சுகபோகஸ்தானம் மற்றும் மோட்சஸ்தானம்னு பேர். இப்போ இந்த அயன சயன சுகபோகம் விரயஸ்தானம் சொல்லும் பொழுது சுப விரயங்கள்னு எடுத்துக்கணும். அதை சுப விரயங்கள்லாம் ஏற்படும். இப்போ இந்த கர்மாதிபதி லாபாதிபதி இல்லையா சனி, அவன் 12 விரயத்தில் வரான் இல்லையா. அதனால் இவ்வளவு நாளாக நம்ம சம்பாதிச்சு சேர்த்து வைத்த பணங்களை செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் இப்போ வாழுக்கு. இப்போ இந்த செலவுகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பூமி நிலம் வீடு போன்ற வாங்கிறது, வீட்டில் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலை அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, அது மாதிரி சுப விரயங்களாக மாற்றிக்கொண்டால் அவர்களுக்கு இந்த விரய சனிங்கிறது சுப விரயமாக மாறிவிடும். அந்த சுப விரயம் இல்லாமல் இருந்தால் தான் அது வீண் விரயமாக மாறிவிடும். அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 12ஆம் இடத்துல வந்து தூக்கம், நல்ல தூக்கம் வேணும். ஏன்னா அயன சைன சுகபோகஸ்தானம்னு பேர். நல்ல தூக்கம் இருக்கணும், நல்ல ரெஸ்ட் இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும். இருந்துட்டு அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லைன்னா உடல்நிலை கோளாறுகள், தலை சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்ல தூக்கம் இருக்கணும், மென்டல் டிப்ரெஷன் இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக தன்னுடைய வேலையை பார்க்கணும், அதிகமான ஒர்க் லோடு கூடாது. இதெல்லாம் அவள் பார்த்துக்க வேண்டியது. அடுத்தாப்பில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 12ஆம் இடம்ங்கிறது மோட்சஸ்தானம்னு சொல்கிறதுனால அந்த வாழ்க்கையில் வந்து இந்த டயத்தில் குருவுடைய வீடாக இருக்கிறதுனால நல்ல ஒரு நிறைய மகான்கள், குரு மகான்கள், கோயில்கள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் அவள் தேடி போய் குரு பீடாதிபதிகள்லாம் போய் ஆசீர்வாதம் வாங்கினா அவளுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும், நல்ல ஒரு சாந்தியை கொடுக்கும், அந்த மோட்சத்துக்குரிய மார்க்கத்தையும் கொடுக்கும். மேலும் இந்த நம்ம வந்து இந்த மேஷராசிக்காரர்கள் 3 பிரிவாக பிரித்து பார்ப்போம். இப்போ பொதுவாக சொன்னது. இப்போ வந்து ஒரு முதல் ரவுண்டு ஒரு சிறு வயதில் ஒரு 30 வயசுக்குள்ளே 7.5 சனி நடக்கிறவாளுக்கு, அந்த வந்து மங்கு சனின்னு சொல்கிறோம் இல்லையா, அவளுக்கு 7.5 சனி வந்தால் இந்த டயத்தில் படிக்கிற பசங்களாக இருந்தால் அவள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிப்பில் அதிகமான கவனம் இருக்கணும், மந்தத்தன்மை இருக்கும், சோம்பேறித்தனத்தை விட்டுறணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். படிக்கிறது மறதியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் தியானம், மெடிடேஷன், யோகாலாம் பண்ணணும். பண்ண படிப்பில் சக்ஸஸ் ஆகலாம். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் மந்தகதியில் வந்து படித்ததெல்லாம் மறக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்புறம் உடல்நிலையில் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும், இல்லைன்னா அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். இப்போ நடுத்தர வயது, மத்திய வயதுக்காரங்கள்லாம் பார்த்தா என்ன பண்ணணும்னு சொன்னால் இது பொங்கு சனின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இந்த டயத்தில் அடியேன்னு சொன்ன மாதிரி அந்த ஒரு சுப விரயத்துக்கான காலகட்டங்கள். இந்த நேரம் நல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு லீகல் பார்த்து நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இதெல்லாம் இப்போ பண்ணலாம். வீடு வண்டி வாகனங்கள் பண்ணலாம். குழந்தைகள் கல்யாணம் ஆகாத குழந்தை கல்யாணம் பண்ணலாம். இல்லை குழந்தைகள் படிப்பு சம்மந்தப்பட்ட வெளிநாடு போகிறதா இருந்தால் அதுக்குரிய செலவு கணங்கள்லாம் எல்லாம் இந்த டயத்தில் கடன் வாங்கி தைரியமாக பண்ணலாம். வெளிநாட்டு குழந்தைகளை படிக்க வைக்கலாம். இதெல்லாம் இந்த அதுபோக உடல் ஆரோக்கியம் சொல்லணும், நல்ல தூக்கம், நல்ல வேலையும் பார்க்கணும், அதே சமயத்தில் ரெஸ்ட் எடுக்கணும். எடுத்தால் அந்த நடுத்தர வயதுக்காரர்களுக்கு இந்த 7.5 சனி ஒன்றும் பெரிய பாதிப்புகளை இந்த விரை சனி ஏற்படுத்தாது. வயோதிகத்தில் உள்ள அவளுக்கு இதே தான் அயன சயன சுகபோகம், நல்ல சௌரியமாக இருக்கணும், நல்லா தூங்கணும், நல்ல இப்போ இந்த ரிட்டையர்மெண்ட் பீரியட்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ரிட்டையர்ட் பீரியடு இதை வந்து நல்லா ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணணும். நல்ல பேரம்பேத்திகள் தான் பேரம்பேத்திகளோடு விளையாடுறது, மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறது, நல்ல மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். எடுத்து அந்த சனி வந்து உடல் பாதையில் கொடுக்காது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும். வெயிட் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு சூரிய ஒளி வெளிச்சத்தில் காலையில் சூரிய நமஸ்காரம், சந்தியாவந்தனம், பிராமணர் இருந்தால் சந்தியாவந்தனங்களை பண்ணலாம். மற்றவர்கள்லாம் சூரிய வெளிச்சத்தில் காலையில் அந்த 6 to 7:30 அந்த சூரிய ஒளி வேலைப்படுற மாதிரி இருந்தான்னா அவளுக்கு எந்த வியாதிகளும் ஏற்படாது. அதனால் மேசராசிக்காரா 7.5 சனி நமக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவள் கரெக்ட் பண்ணியாச்சுன்னு சொன்னால், நான் சொன்ன அடியேன்னு சொன்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணி சொன்னால் இந்த 7.5 சனி அவர்களுக்கு நல்ல சனியாக, சுபவிரய சனியாக, அயனசயன சுகபோகத்தை கொடுத்து வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். ரொம்ப அழகாக சொல்லிட்டார்ல சுவாமி. இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ அடுத்ததா ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்றதை கேட்கலாம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த சனி பகவானானது கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வரார், 11ஆம் இடம் செல்லக்கூடிய இடத்துக்கு வரார். இந்த ரிஷபத்துக்கு 9, 10 குடையவன், அதாவது பாக்யாதிபதி, பிதுஸ்தானத்துக்கு அதிபதி, கர்மாதிபதி சனி லாபஸ்தானத்துக்கு வரார்.
இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஓகோன்னு இருக்கும். அவள் இத்தனை நாள் தொழில் ரீதியான பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இப்போ இந்த அறுவடை பண்ணக்கூடிய லாபத்தை அறுவடை பண்ணக்கூடிய காலகட்டம் இது. அதனால் இப்போ ஒரு சிறந்த ஒரு லாபகரமான ஒரு அமைப்பு, சகல சௌபாகியங்களும் கூடி வரக்கூடிய காலகட்டங்கள். இதில் கலைத்துறை உள்ளவங்க, சினிமா துறை உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா வழி சொத்துக்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம், பிதுராஜி சொத்துக்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த டயத்தில் ஏற்படும். அப்போ அப்பா மூலமாக தொழில் இல்லை பரம்பரை தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் இப்போ தொழில் ரொம்ப முன்னேற்றம் அடையும். இப்போ தந்தையுடைய தொழில், தாத்தாவுடைய தொழிலெலாம் பண்ணிட்டு வரவாளுக்கெல்லாம் இந்த டயத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் அவளுக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு கல்யாணங்கள்லாம் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா சனி 11லேருந்து புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால, புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமண பாக்கியங்கள், திருமண பாக்கியம்லாம் ஏற்படும். அவர்கள் உடல்நிலையில் கொஞ்சம் மட்டும் கவனம் மட்டும் எடுத்துக்கணும். அதிகமான உழைப்பு, இப்போ லாபம் அதிகமாக வரும்போது என்ன, அந்த லாபத்தை அறுவடை பண்ணும் பொழுது அதனால் வரக்கூடிய சந்தோஷத்தில் இவங்க அதிகமான ஒரு கேளிக்கையில் ஈடுபடும் போது அதனால் ஏற்படக்கூடிய சில உபத்திரவங்கள் ஏற்படுமே தவிர மற்றபடி அவள் கரெக்டாக நல்லா சந்தோஷமாக கரெக்டாக இருக்கிறவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த 7.5 சனி அமையப்பட்டிருக்கிறது. மேலும் இப்போ நம்ம அந்த 3 பிரிவினர்களுக்கு பார்த்தோம். முதல்ல அந்த 30 வயதுக்கு உட்பட்ட அந்த மங்கு சனிங்கிறவளுக்கு இந்த ரிஷபசனி காலகட்டத்தில் படிக்கிற பசங்க, இளைஞர்கள்லாம் அவள் பார்த்தீங்கன்னா இப்போ படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும். நல்ல உயர்கல்வி படிக்கிறவா, ஹையர் எஜுகேஷன், வெளிநாட்டில் போய் படிக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு கல்வியில் ஒரு மேம்பாடு இருக்கும், உடனே கிடச்சிடும். நல்ல காலேஜ், நல்ல சில பேர் இந்த காலேஜில் வேணும், இந்த யூனிவர்சிட்டியில் வேணும், அதெல்லாம் உடனே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் அவள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றிவிடும். இப்போ நீட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுவாள் உடனே அவள்லாம் அது பாஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போ மத்தியம வயது உள்ள அந்த நடுத்தர வயதுக்காரர்களுக்கெல்லாம் இந்த 11ஆம் இடத்து சனியானது அவளுக்கு நல்ல ஒரு அடியன் சொன்ன மாதிரி நல்ல ஜீவனத்தில் ஒரு ப்ரொமோஷன், ஒரு முன்னேற்றங்கள். இது வரைக்கும் ப்ரொமோஷனே இல்லை, இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு உழைச்சின்னு சொல்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இம்மீடியட்டாக கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். மற்றபடி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த தொழில் நல்ல ஒரு லாபகரமான தன்மை ஏற்படும். அதன் மூலமாக குழந்தைகளுக்குரிய முன்னேற்றம், குழந்தைகளுக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 11ஆம் இடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நடுத்தர வயதினருக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. வயோதிக காலத்தில் இருக்கிற 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 11ல் 9, 10 கூடிய சனி 11ல் வர்றதுனால அவளுக்கு சற்று உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அந்த பல் சம்மந்தப்பட்ட வியாதிகள், தொண்டை சம்மந்தப்பட்ட வியாதிகள், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த ரிஷபங்கிறது தான் அந்த பல், தொண்டை, வாக்கு அப்படிங்கிறதுனால இந்த உடம்பில் அந்த வாய் சம்மந்தப்பட்டது, பல் சம்மந்தப்பட்டது, தொண்டை சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். வெளியே போய் தண்ணி குடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக குடிக்கணும். இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பார்த்துக்கணும். இன்ஃபெக்ஷன் வராமல் இருந்தால் அவளுக்கு உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இக்காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய, பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய, லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி. ஆல்ரெடி ரிஷபராசிக்கு டாப் நாச்சுன்னு சொல்லிட்டாரு. இப்போ இன்னும் ரொம்ப சூப்பரான பலன்கள் சொல்லியிருக்காருல்ல. இப்போ அடுத்ததான் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்றதை கேட்கலாம். மிதுன ராசிக்காரர்கள், இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ல் சனி வரார். இந்த சனி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு அதிபதி, 9ஆம் இடத்துக்கு அதிபதி, அது 10ல் வரார். அப்போ இந்த 9ஆம் இடம்ங்கிறது தந்தை வழி, பிதுர்ஸ்தானம் பேர். அப்போ தந்தை வழியில் உள்ள அந்த தொழிலெலாம் முன்னேற்றங்கள் விடும். தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் இப்போ அவளுக்கு வரக்கூடிய காலகட்டம். அதெல்லாம் அவளுக்கு அனுகூலமாக இருக்கும். அதனால் தந்தை வழி சொத்துக்களில் இது வரைக்கும் வழக்குகள் இருந்தாலோ அல்லது அதில் ஏதாவது பங்காளிகளுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இப்போ தீரக்கூடிய காலகட்டம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் கிடையாது, தந்தை வழி தொழிலெலாம் இப்போ முன்னேற்றங்கள் ஏற்படும். மேலும் இதுவரைக்கும் அவள் கஷ்டப்பட்டு உழைத்த உழைப்புகளுக்கெல்லாம் இப்போ பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக அமையப்பெறும். மேலும் மிதுன ராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் அவள் சம்பாதித்த பொருள்களில் சற்று அந்த சனியுடைய பார்வை 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த விரயஸ்தானத்தில் விழுறதுனால அவள் இந்த டயத்தில்
ஒரு சுபகாரியங்களாக சுப விரயங்களாக ஏற்படுத்தி கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல காலகட்டம். அதே சமயத்தில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத கொஞ்சம் லீகலாக கரெக்டான ஒரு முதலீடுகளாக இருந்தால் அவளுக்கு அது நல்ல ஒரு பலனாக கொடுக்கும். மேலும் அந்த சனி வந்து 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருந்தான்னா கணவன் மனைவி உறவுகள் வந்து நல்ல மேம்படும். அது பெண்கள் குறிப்பாக கணவனிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு 8ஆம் இடம் அஷ்டமாதிபதி மாங்கல்ய ஸ்தானத்துக்கு அதிபதி சனியாக இருப்பதனால அந்த சனி 10ல் இருந்து இப்போ 10ஆம் பார்வையாக 7வது வீடு கணவன் வீட்டை பார்ப்பதனால அவளுக்கு அந்த மாங்கல்யத்தில் ஒரு சின்ன ஒரு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் அதனால் சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போக தன்மையை பெண்கள் ஏற்படுத்தி கொண்டால் அவர்களுக்கு இது ஒரு நல்லது ஒரு வாழ்க்கையாக அமையப்பெறும் இந்த காலகட்டத்தில். மேலும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்குறதுக்கூடிய யோகங்கள் உண்டு. அதே சமயத்தில் இந்த வீடு வண்டி வாகனங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக போகணும். ரோட்டில் வேகமாக போகாமல் கொஞ்சம் மெதுவாக போய் கவனமாக கையாண்டால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மேலும் வந்து இந்த 3 பிரிவுகளுக்கு பார்க்குறோம். பங்கு சனி, பொங்கு சனி, அந்த மாரக சனிங்கிற 3 அடிப்படையில் இந்த இளம் வயதுக்காரர்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிக்கிறவளாக இருந்தால் சரி, அந்த படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்லதொரு உத்தியோகம் ஹையர் எஜுகேஷன் படிப்பதற்கு அதன் மூலமாக அவளுக்கு வேலை, இன்னும் சொல்லப்போனால் வேலை பார்க்குறது படிக்கும்போதே சம்பளம் கிடைச்ச ஒரு ஸ்டைஃபண்டோட ஒரு வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ காலகட்டத்தில் ஏற்படும். வெளிநாட்டு போய் படிக்கிறவாளுக்கு ஸ்டைஃபண்டோட படிப்பு வேலை பார்த்துட்டே சம்பளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நல்ல ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்கும். அதுபோக சின்ன வயசுலேருந்து படிக்கிறவா வந்து கொஞ்சம் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். படித்தா சரியாயிடும். மனசை கொஞ்சம் சிதற விடாமல் பார்த்துக்கணும். அடுத்து நடுத்தர வயதுக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு அடியன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, தொழிலில் முன்னேற்றம், தந்தை வழி தொழில்கள்லாம் முன்னேற்றங்கள் ஏற்படும். இதுவரைக்கும் கடின உழைப்புகளுக்கெல்லாம் பலன் கிடக்கூடிய காலகட்டங்கள். இப்போ வரக்கூடிய செலவினங்களை மட்டும் அவங்க பார்த்து செலவழிச்சுக்கணும். வண்டி வாகனங்களை கவனமாக போகணும். வண்டி வாகனங்கள் ப்ராப்பர்ட்டியெல்லாம் வாங்கலாம். கணவன் மனைவி உறவுகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி அடுத்து வயோதிகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ உடல் உபத்திரவங்கள்லாம் கொஞ்சம் ஏற்படும். இப்போ வயதானவர்கள் வீட்டில் இருந்தானா அவங்களுக்கு மீறி இப்போ 60 வயசு ஒருத்தருக்கு இருக்குன்னா அவங்களுடைய தந்தை தாயெல்லாம் ஒரு 90 வயசில் இருந்தானா அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடல்நிலையில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு கடினமான காலகட்டமாக இருக்கும். அதனால் மிதுன ராசிக்கார வயோதிக 60 வயசுக்கு மேற்பட்டவா 55 வயசுக்கு மேற்பட்டவாள் இருந்தானா அவளுடைய தாய் தந்தையருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். இப்போ அதன் மூலமாக செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவளுடைய இதனால் அவளுடைய ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்து சரி பண்ணிட்டால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி 10ஆம் இடத்தில் வரக்கூடிய சனிப்பயிற்சி ஒரு நல்லதொரு ஜீவனத்தை கொடுத்து வாழ்க்கையிலே வளமையும் நலத்தையும் கொடுப்பார். இப்போ அடுத்ததா மிதுன ராசிக்கு சுவாமி எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ அடுத்ததா கடக ராசிக்கு எப்படி இருக்குன்றதை கேட்கலாம். இந்த கடகராசி நேயர் அவளுக்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி அஷ்டமசனி இப்போ விளையிடுத்து. இப்போ இதனால் அஷ்டமசனி விலகினதுனால இவ்வளோ நாளாக மனசில் இருந்த தயக்கங்கள் தடங்கல்கள் இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற பல யோசனைகள்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இப்போ விலகிடும். இப்போ தைரியமாக எல்லா காரியங்களும் ஈடுபடலாம். இதனால் இத்தனை நாளாக அவள் எந்த வேலைகள்லாம் பெண்டிங் போட்டிருந்தாலோ அந்தந்த வேலையெல்லாம் இப்போ எடுத்து முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள். இப்போ அவருடைய முன்னோர்கள் பாரம்பரியமான முன்னோர்கள் உடைய பாரம்பரிய தொழில்கள் பாரம்பரிய விஷயங்கள் எல்லாம் இப்போ அவளுக்கு கை கொடுக்கும். முன்னோர்களுடைய புண்ணியங்களில் இப்போ அவளுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள். அதனால் அவள் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். மேலும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ சனி 9ல் பாக்கியஸ்தானத்தில் வர்றதுனால சகல சௌபாகியங்கள் பூர்த்தி கீர்த்தியெல்லாம் புகழ் கீர்த்தியெல்லாம் கிடைக்கும். மேற்றும் அது மட்டும் இல்லாமல் ஓவர் நைட்டில் பெரிய ஆளாரான்னு சொல்கிறா இல்லையா, அது இப்போ கடகராசிக்காரர்களுக்கு பொருந்தும். ஒரு ஒன் டே நைட்லேயே நேற்று இருந்தவா இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவர் நைட்டில் ஒரு பெரிய ஆளாகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய சாதனைகள்லாம் கடகராசிக்காரா சாதிக்கிறதுக்கு இந்த சனி ரொம்ப ரொம்ப ஒத்துழைப்பார். அதனால் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பச்சை கொடி காட்டப்பட்டு இருக்கிறது. அதனால் இந்த சனிப்பயிற்சி மூலமாக அவர்கள் ஒரு உயர்ந்த நிலையை ஒரு கீர்த்தியை இத்தனால் தடைபட்டு வந்த காரியங்களெல்லாம் சக்ஸஸாக வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இது அமையப்பெறும். இப்போ நம்ம இந்த கடகராசிக்காரர்களுக்கு அந்த 3 நிலைகள், அந்த இளம் வயதினர்,
நடுத்தர வயதுன்னு வயோதிகர் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது இள வயதினுடைய அந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இத்தனை நாள் படிப்பில் ஏற்பட்ட அந்த தடைகள் எல்லாம் நீங்கும். இப்போ கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வெளிநாடு சென்று கல்வி பயிலலாம். அந்த கல்விக்காக அவர்கள் இதுவரைக்கும் முயற்சி செஞ்சு அந்த முயற்சிகள்லாம் தடைகள் இருக்கும். இப்போ தடைகள்லாம் விலகும். திருமண தடைகள் விலகும். இப்போ திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் திருமணங்கள் உடனே கைகூடும். அதனால் குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை 11, அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா சனியினுடைய பார்வை 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால விளறதுனால இவர் தைரியம் ஏற்படும், மனசில் உற்சாகம் ஏற்படும், உதவிகள் மற்றவர்களால் உதவிகள் ஏற்படும். அடுத்து சனி 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால எடுத்த காரியங்கள் இத்தனை நாள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும், எதிரிகளுடைய தொல்லைகள்லாம் தீரும், வாழ்க்கையில் வெற்றி ஜெயத்தை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நடுத்தர வயது காராளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு அடியன் சொன்ன மாதிரி அந்த முன்னேற்றங்கள் இது இளம் வயதுக்காரர்கள் சொன்ன பலன்கள் தான். நல்லதொரு முன்னேற்றங்கள் அவளுக்கு வாழ்க்கையில் தடைகளெல்லாம் நீங்கி நல்ல ஒரு கீர்த்தி புகழ் அதை ஓவர் நைட்டில் பெரிய ஆள் ஆகிறது மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகும். இப்போ இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நாம் அதுக்குரிய முயற்சிகளை முன்னெடுத்து செய்யணும். நம்ம முயற்சிகள் உழைப்பு, கடின உழைப்பு அதுக்கு தேவைப்படும். ஏன்னா சனி கர்மாதிபதி. அப்போ நல்ல கடமையை செய்து நல்ல ஒழுங்காக டியூட்டியை பார்த்து நல்ல உழைப்பு போட்டு எஃபோர்ட் போட்டால் இந்த காலகட்டத்தில் அவள் முன்னேற்றத்தையும் புகழையும் நல்ல ஒரு அந்தஸ்தையும் அந்த ஓவர் நைட்டில் பெரிய ஆளக்கூடிய தன்மையும் ஏற்படும். வயோதிகளாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரெல்லாம் கொஞ்சம் உடல்நிலையில் அக்கறை தேவை. ஏன்னு சொன்னால் அஷ்டமாதிபதி 7 குடைவன் 9ல் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கணும். பெற்றோர்களிடம் உற்றோர்களிடம் முன்னவர்களிடம் கொஞ்சம் உறவுகளை மேம்படுத்திக்கணும். உடன் பிறந்த சகோதரர்கள் வழி இதெல்லாம் கொஞ்சம் ஒரு நல்லதொரு உறவை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். அதனால் எல்லோரையும் ஒரு அனுசரித்து போகக்கூடிய காலகட்டமாக வயோதிகர்கள் இருந்தான்னா அவளுக்கு அந்த அந்திம காலத்தில் அவளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை அவளுக்கு கொடுக்கும். அதனால் கடகராசிக்கார எல்லோரிடத்திலும் ஒரு அந்யோன்யமான உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி கடகராசிக்காரர் வயோதிகர்களுக்கு அவளுக்கு இந்த சனிப்பயிற்சியானது ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறும். கடகராசி முடிஞ்சிட்டு இப்போ நெக்ஸ்ட் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்றத சுவாமி கிட்ட கேட்டுக்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இப்போ அஷ்டம சனி ஆரம்பம். அஷ்டம சனின்னா பயப்பட வேண்டாம். ஏன்னு சொன்னால் நிறைய பேருக்கு அஷ்டம சனி தான் கல்யாணமே ஆகும். நிறைய பேர் அஷ்டம சனின்னா பயந்துட்டுருக்கா. பயப்பட வேண்டாம். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 7.5 சனியினுடைய வீரியத்தை விட அஷ்டம சனியத்தில் வீரியம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 7.5 வருஷத்தில் கொடுக்குற கஷ்டத்தை சனி அஷ்டம சனியில் அந்த 2.5 வருஷத்துலேயே கொடுப்பார். அது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் அந்த அஷ்டம சனி அவளுக்கு ஒரு பாடத்தை கொடுத்து லெஷனை கொடுத்து அதன் மூலமாக அவளை வாழ்க்கையை சரி பண்ணக்கூடிய அமைப்பு தான் இந்த அஷ்டம சனியினுடைய தாத்பரியம். அதனால் அஷ்டம சனிங்கிறது பயப்பட வேண்டாம். அவளுக்கு இது ஒரு லெசன், ஒரு பாடமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதனால் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு 6 கூடியவர்கள் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். கை கால் நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் நரம்புகள் விஷயத்தில் அந்த நரம்புகளில் இரத்த ஓட்டங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். டயபெட்டிக், பிபி, ப்ரெஷர் பேஷண்ட்லாம் இருந்தாலும் அவெல்லாம் உடனே அப்பப்போ பிபி செக்கப் பண்ணிக்கணும், சுகர் செக்கப் பண்ணிக்கணும். உடல் உள்ள நரம்புகளுக்கு பாத நரம்புகளெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மேலும் அது மட்டும் இல்லாமல் இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்குது 8ல் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். ஆனால் மனைவியினுடைய உடல்நிலைகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் சிம்மராசிக்கார மனைவியினுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தால் அதனால் மனைவியினுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஒரு பெட் அடையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி எதிரிகள் கடன் தொல்லைகள்லாம் இருந்தால் கடன்லாம் கட்டுக்குள்ளே இருந்தாலும் அவள் பயப்பட வேண்டாம். கடன்கள் கட்டுக்கு மீறி இருந்ததுன்னா அவள் கொஞ்சம் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத அவமானங்கள் நேரக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி தேவையில்லாமல் மற்றவர்களோட சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் தேவையில்லாத வழக்குகள் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டி வரும். அதனால் சிம்மராசிக்காரர்கள் எல்லோரிடத்திலும் ஒரு சகஜமாகவும் ஒரு நட்புறவுடன் பழகி கொண்டால் அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி அவர்களுக்கு நல்லதொரு பயிற்சியாக அமையப்பெறும். அடுத்து இப்போ நம்ம இந்த 3 பிரிவுக்காரர்களுக்கு சனி பயிற்சி பலன்களை பார்க்கிறோம். இந்த பொங்கு சனி மங்கு சனி என்கிற காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள்
இளைஞர்கள் காலகட்டத்தில் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தவறாமல் பெண்கள்கிட்ட இந்த பாலியல் விஷயங்கள்லாம் நடந்துட்டால் அதன் மூலமாக அவர்கள் வந்து சிறைச்சேதம் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் சிம்மராசிக்காரால் இளம் வயதுக்கார பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து தேவையில்லாத அந்த வயதுக்குரிய வரம்பை மீறி செயல்படுகின்ற பொழுது வயது காலத்தில் பருவத்தினுடைய தாக்கத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆளாகி அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஆணோ பெண்ணோ சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எனவே அவர்கள் காமக்ரோத லோப மந்தமாச்சரியங்களை அடக்கி அவர்கள் காலகட்டத்தில் வாழ்ந்துவிட்டால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுபோக திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் திருமணமாகும். அந்த இளம் வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த 30 வயதுகள் இருக்குது. சிறு குழந்தைகளாக இருந்தால் அவர்களாம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்மராசி குழந்தைகள்லாம் ஏன்னா 6 குடைவன் 8ல் போகிறதுனால அந்த உடல் உபாதைகள் ஏற்படும். உடல் இம்யூனிட்டி பவர் குறையும். குறிப்பாக கால் பாத நரம்புகள், கால்வலி இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அதனால் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்லணும். இல்லைன்னா காலில் அடிபடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அது பாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து நடுத்தர வயதுக்காரர்களுடைய இந்த சிம்மராசிக்காரர்கள் அடியேன்னு சொன்ன மாதிரி திருமணமானவர்களாக இருந்தாங்கன்னா கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனைவியினுடைய உடல்நிலையில் ரொம்ப முக்கியமாக அக்கறை எடுத்துக்கணும். அடுத்தாப்பில் வந்து தொழில் ரீதியான உறவுகளோட கொஞ்சம் நல்ல ஒரு உறவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். மேம்படுத்தி கொண்டால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு, இந்த நடுத்தர வயதுக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனி பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. அடுத்து வயோதிகர் காலகட்டத்தில் உடம்புல வந்து இப்போ இம்யூனிட்டி பவர் குறையும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதுனால அவளுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். அதனால் திடீர்னு தலை சுற்று, ஒரு மயக்கம், அதனால் கீழே விழுந்து அடிபடக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் ஒரு ரொம்ப ஏஜ் ஆச்சுன்னா ஒரு தகுந்த துணையுடன் அவர்கள் வந்து பாத்ரூமோ வெளி பிரயாணங்களோ எடுத்துக்கொள்வது நல்லது. மேக்ஸிமம் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. அப்படி தவிர்க்க முடியாத பிரயாணங்கள் செஞ்சால் கையில் நல்ல ஒரு துணையோடு அவர்கள் கூட போகிறது நல்லது. மேற்கொண்டு உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். இத்தனை நாள் வந்து என்ன இது சாப்பிட்டேன் அது சாப்பிட்டேனாலும் இப்போ உணவு முறையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தால் அந்த உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படாது. எனவே இந்த சிறு வயதுக்காரன், நடுத்தர வயதுகாரம் இருந்தாலும் சரி, இந்த சிம்மராசிக்காரர்கள் அடியேன்னு சொன்ன வழிமாட்டுதல் முறைப்படி அவர்கள் வந்து தன்னை சரிபடுத்தி கொண்டால் அவர்களுக்கு இந்த அஷ்டம சனி அவர்களுக்கு நல்லதொரு சனிப்பயிற்சியாக அமையப்பெறும். சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டம சனி, அவ ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றத சுவாமி சொல்றதை நீங்க எல்லாருமே கேட்டிருப்பேன். ஸோ இதை பார்க்குற சிம்ம ராசிக்காரால சுவாமி சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அடுத்ததா கன்னியா ராசிக்கு எப்படி இருக்குன்றதை கேட்கலாம். கன்னியாராசி அன்பர்களுக்கு இப்போ சனி வந்து 7ல் சஞ்சரிக்கிறார் மீனத்தில். இதற்கு கண்டகச்சனின்னு பேர். இப்போ இந்த கண்டகச்சனின்னு சொன்னோன்னா இந்த 7ஆம் இடம் வந்து மனைவி ஸ்தானம், கணவனுடைய ஸ்தானம் மட்டும் இல்லாமல் நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்களெல்லாம் இந்த 7ஆம் இடத்தில் வருவாள். அது தொழில் சார்ந்த உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அல்லது நம்ம கொலிக்ஸ் சொல்கிறோம் இல்லையா அவராக இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டு நெய்பர்ஸாக கூட இருக்கலாம். அதனால் எல்லாத்தையுமே ஒரு அந்யோன்யமான உறவுகளை நம்ம வளர்த்துக்கொள்ளணும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும். அதனால் ஒரு நல்ல உறவு வச்சுருந்து அந்த கண்டகச்சனியை பற்றி பயப்பட வேண்டாம். அதே மாதிரி கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழ வேண்டும். ஏன்னா அந்த 7ஆம் இடம்ங்கிறது களத்திரஸ்தானமாக இருக்கிறதுனால கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழ்ந்து விட்டால் அவளுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வராது. இல்லைன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், அதனால் சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து இந்த காதல் வயப்படக்கூடிய இளம் வயதுக்காரனாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா 5 குடைவன், 5ஆம் இடம் தான் காந்தர்வ ஸ்தானம். அந்த சனி 7ல் வரும் பொழுது 6 குடைவனாக இருக்கிறதுனால தவறான ஒரு துணையை, ஒரு காதலனையோ காதலியோ தேர்ந்தெடுத்தால் அவளுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஏன்னு சொன்னால் தவறான நபர்களை தேர்ந்தெடுக்கும் போது அதன் மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரிடம். தேவையில்லாத அது ஒரு பையனோ பொண்ணோ தேர்ந்தெடுத்துட்டான்னா அவளால் மன அழுத்தங்களும் பிரச்சனைகளும் டிப்ரெஷனும் ஏற்பட்டு பெரிய அவமானங்களை சந்திக்க நேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாது இந்த குழந்தைகளுடைய விஷயத்தில் பேரண்ட்ஸ் வந்து இந்த கன்னியாராசி அவளுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் அவள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அவளுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் கண்காணிக்கணும். தேவையில்லாத போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி அதனால் அவர்கள் வந்து வாழ்க்கையை தடம் போடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த விஷயத்தில் பேரண்ட்ஸ் வந்து கன்னியாராசிக்காரர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் தொழில் ரீதியான நண்பர்களுடன் நல்ல ஒரு சகஜமான உறவை மேம்படுத்தி கொண்டால் இது காலகட்டத்தில் இப்போ ஒருத்தர் பணமே கொடுக்கல, அவர் லேட் பண்ணுறாரு, ரொம்ப தவணை சொல்லிக்கிட்டே இருக்கிறார், வரலன்னு சொன்னால் அதை வந்து பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணால் சரியாயிடும். நீங்கள் ரஃப்பாக ஹேண்டில் பண்ண நினச்சா அது பிரச்சனையில் தான் முடியும். அப்புறம் உள்ள பணமும் போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும்.
மேலும் இப்போ நம்ம வந்து அந்த 3 அமைப்பிலே அந்த பொங்கு சனி மங்கு சனி அப்படிங்கிற அமைப்பில் அந்த 30 வயதுக்குள்ள அந்த இளம் வயதுக்காரர்களுக்கு கன்னியா ராசிக்காரர்களுக்கு அடியேன்னு சொன்ன மாதிரி அந்த இப்போ வந்து பருவ மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய கோளாறுகள்னால அவர்கள் ஆசை வசப்பட்டு அவர்கள் வந்து காதல் வயப்படக்கூடிய காலகட்டத்தில் இருப்பாங்க. அந்த ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ் இருக்கும். அதனால் தேவையில்லாத ஒரு ஆண் பெண் பாலின ஈர்ப்புனால் போய் தவறான நபர்கள்ட்ட மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தவறான நபர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வாழ்க்கையை வீணாக்கி கொள்ள வேண்டாம். ஏன்னா அந்த டயத்தில் வேறு ஏஜ் வேறு மெச்சூர்டாக இருக்க மாட்டான். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து அந்த இளம் வயதுக்காரர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள்லாம் இருக்கும். வெளிநாடு போய் கல்வி பயில்றவர்கள்லாம் கல்வி பயிலலாம். கல்வியில் வந்து ஒரு முன்னேற்றங்கள், வெளிநாட்டு கல்வி தொடர்புகள்லாம் ஏற்படும். வேலை இத்தனை நாள் வேலை இல்லாதவள்லாம் வேலை கிடைக்கும். அவள்லாம் உடனடியாக வேலையை சேர்ந்து நல்லது ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் வேலை கிடைச்சா கூட நல்ல கடினமான உழைப்பு, அந்த ஸ்கில் அவளை டெவலப் பண்ணி கொள்ள வேண்டும். அடுத்து கன்னியா ராசிக்காரர்கள் வந்து அந்த 3 நிலைகளில் நடுத்தர நிலைகள், நடுத்தர உள்ளவளை நடுவயதுக்காரர்களுக்கு பார்க்கின்ற பொழுது அவர்கள் வந்து கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். ஏன்னா 6 கூடிய சனிவனாக இருக்கிறதா 7ல் இருக்கிறதுனால விட்டு கொடுத்து வாழ வேண்டும். ஏற்கனவே காதல் திருமணம் செய்தவர்களாக இருந்தால் அந்த காதல் திருமணம் செய்தவர்கள் அவர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால், அது கலாச்சார ரீதியாக அல்லது குடும்ப ரீதியாகவோ கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டால் அவளுக்குள்ள பிரச்சனை வராது. இல்லைன்னா அதெல்லாம் கூட பிரச்சனையாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் காதல் திருமணம் பண்ணவர்களும் சரி, அதே சமயத்தில் இந்த புதுதாக திருமணம் செய்பவர்கள், இந்த கன்னியா ராசிக்காரர்கள், இவர்களுக்கு திருமணம்லாம் இப்போ கைகூடும். அதனால் திருமணம் செய்கின்ற பொழுது ஜாதகத்தை பார்த்து நன்கு பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு வாழ்க்கை நல்ல நிலையாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் நல்லதொரு நபருடன் தொடர்பு கொண்டு அவர்கள் தங்களுடைய தொழிலை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். தவறான நபர்களுடன் தொடர்பு கொண்டு தொழில் ஈடுபடுத்திக் கொண்டால் அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும். எனவே நடுத்தர வயதுக்காரர்கள், தொழில் ரீதியாக இருக்கிறவர்கள் நல்ல ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக தொழிலை மேம்படுத்திக் கொள்வது நல்லது. வயோதிகர்களுக்கு இந்த கண்டகச்சனி என்கின்ற சனி அவர்களுக்கு உடல் ரீதியான உபாதைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டு போட்ட உடம்பாக இருந்தான்னா வெயிட்டை குறைக்கணும். நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. வாதம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மேலும் வந்து உடம்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அந்த வாத நீர் சுரக்கும். அதனால் கால்கள்லாம் வீக்கங்கள் ஏற்படும். கால்கள் வீக்கம் ஏற்படும் போது அதனால் வந்து நடப்பதற்கு சிரமமாக ஏற்படும். அதனால் வந்து வாதத்தை கட்டுப்படுத்தணும். அந்த ஏசி போன்ற குளிர்சாதனங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. வயோதிகர்கள் தங்களுடைய உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கொண்டால் இந்த சனி பயிற்சி நன்றாகவே இருக்கும். எனவே கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கவனம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கை எல்லா நிலையிலும் அவர்களுக்கு நன்றாகவே இருக்கும். கன்னிராசி நேயர்கள் எல்லாருக்குமே வந்து கண்டக சனி நடக்கிறதா சுவாமி சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக உஷாராக இருக்கணும். இப்போ அடுத்ததாக வந்து துலாம் ராசி எப்படி இருக்குன்றதை கேட்கலாம். துளாராசிக்காரர்களுக்கு இப்போ சனி வந்து 6ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த சனி வந்து 4, 5 கூடையவன். 4, 5 கூட சனி 6ல் வருது. சனி பொதுவாக 6, 11, 3, 6, 11 வர்றது நல்ல இடங்கள். அப்போ 6ஆம் இடத்துல வரும்போது சனி வந்து எடுத்த காரியங்களில் ஜெயம், வெற்றி இதெல்லாம் ஏற்படும். இத்தனை நாள் வீடு வாங்காதவாள்லாம் வீடு வாங்குவா. குழந்தைகளுக்கு இத்தனை நாளாக கல்யாணம் ஆகலைன்னா அந்த கல்யாண முயற்சிகள்லாம் வெற்றி கிடைக்கும். வேலை கிடைக்காத குழந்தைகளுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும். குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும். மேலும் வந்து இந்த துளாராசிக்காரர்கள் வந்து அவர்கள் வந்து வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏன்னா சனி 12ஆம் வீட்டை பார்ப்பதனால 12ஆம் வீடு தூரதேசங்கள் பயணங்கள்னா அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள ஏற்படும். வெளிநாட்டு பயணங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கு நல்ல ஒரு காலகட்டம். கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை மேம்படும். இத்தனை நாளாக குழந்தை இல்லாத வாழ்க்கையில் இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இக்காலகட்டத்தில் ஏற்படும். இதனால் துளாராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தை ஜெயத்தை கொடுத்து ஒரு நல்லது ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமையப்பெற்றிருக்கிறது. இப்போ இந்த துளாராசிக்காரில் இளம் வயதுக்காரர்களுக்கு சனி வந்து 4, 5 குடையவனாக இருந்து 6ல் இருப்பதனால் அவர்கள் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கலாம். அதே சமயத்தில் அந்த மெதுவாக போகணும், அவ்வளோதான். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான் வீடு, வண்டி, வாகனங்கள். அப்போ வாகனங்கள் வாங்கலாம், ஆனால் மெதுவாக போகணும். ரொம்ப அதிகமான ஸ்பீடில் போனான்னா விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கவனமாக இருக்கணும். மேலும் இந்த பருவ மாற்றத்தில் இருக்கிறதுனால 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால காதல் வயப்படுத்த அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் துளாராசிக்காரர்களுக்கு இப்போ ஏற்படும். அந்த பருவ
உணவு மாற்றத்தினால் வரக்கூடிய கோளாறுகள் அதை அவர்கள் கவனித்து செயல்பட்டு அதற்கு ஏற்ற மாதிரி அவர்கள் தங்களுடைய மனம் புலல் அடக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் அவர்களுக்கு நல்லதொரு காலமாக அமையப்பெறும். அடுத்து இந்த துளாராசிக்காரர்கள் நடுத்தர வயது உடையவர்கள் அவர்களுக்கு இந்த துளாராசிக்காரர்களுக்கு இப்போ குழந்தை இல்லைன்னா குழந்தை பிறக்கும். இப்போ அதே சமயத்தில் வீடு வண்டி வாங்கணும்னா வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும். அதே சமயத்தில் புதுசாக தொழிற்சாலைகள் அமைக்கலாம். தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக செலுத்தணும். முன்னோர்கள் பெரியவர்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவனுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டாலே போகிறோம். மற்றபடி துளாராசிக்காரர்கள் நடுத்தர வயதுக்காரர்களுக்கு இந்த 6ஆம் இடத்து சனி அவர்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய நல்ல யோகத்தை தரக்கூடிய சனி பயிற்சியாகவே அமையப்பெறும். வயோதிகத்தில் அந்த கடைசி சனியாக இருக்க சொல்லக்கூடிய 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த சனி 3வது பரியாயம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானமாக இருப்பதனால் 4-5 கோடி சனி இருப்பதனால் இக்காலகட்டத்தில் வயோதிகர்கள் பிரயாணத்தை தவிர்க்கணும். அதிகமான பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடாது. பிள்ளைகளிடம் கொஞ்சம் குழந்தைகளிடம் நல்ல ஒரு அந்யோன்யமான உறவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். தன்னுடைய ஈகோவை தன்னுடைய தான் தான் அப்பா தான் தான் பெரியவங்கிற ஒரு இதெல்லாம் காட்டக்கூடாது. காட்டாமல் இருந்தால் அந்த குழந்தைகளோட நல்ல ஒரு உறவுகள் மேம்படும். மட்டுமல்லாது அவர்கள் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது பின்னாடி பைக்கில் உட்காந்து எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், பசங்க கூட்டு போகிறான் வராங்கன்னா கொஞ்சம் கவனமாக நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். மற்றபடி பயப்படணும்னு அவசியம் இல்லை. நல்ல நாட்களாக பார்த்து பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு இருந்துட்டால் கவனமாக இருந்துட்டால் இந்த துளாராசிக்காரர்கள் எந்த வயதுக்காரராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்ல பயிற்சியாகவே அமையப்பெறும். துலாம் ராசி நேயர்கள் எல்லாரும் கேட்டு கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன் சுவாமி சொல்கிறத பார்த்து. அப்புறம் நெக்ஸ்ட் விருச்சிக ராசி எப்படி இருக்குன்றதை சுவாமி கிட்ட கேட்டுக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப விருச்சிக ராசிக்கு இப்போ சனி அர்த்தாஷ்டம சனி விலகிறார். விலகி இப்போ 5ல் சனி போகிறார். இப்போ அஷ்டம சனியினுடைய பாதி தான் அர்த்தாஷ்டம சனி. அதனால் இத்தனை நாளாக ரொம்ப அதிகமான உழைப்பு இருந்தாலும் இப்போ உழைப்புகள்லாம் கொஞ்சம் குறையும். ஹார்ட் ஒர்க்கு ரொம்ப பார்த்துருப்பா இந்த 2.5 வருஷமாக. அதனால் உடம்புல வலி இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதிகமான ஸ்ட்ரெயின்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ குறைஞ்சி இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் அவளுக்கு ஒத்துழைப்பதற்கு நண்பர்கள் கூட உதவி ஆட்கள் வேலையாட்கள்லாம் வருவாய்ப்ப. அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ நல்லதொரு துணைகள்லாம் ஏற்பட்டு அதன் மூலமாக அவள் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த சனி பயிற்சி அவளுக்கு. அதே சமயத்தில் குழந்தைகளோட நல்ல உறவை மேம்படுத்திக் கொள்ளணும். இல்லைன்னா தேவையில்லாமல் 5ல் சனி வர்றதுனால குழந்தைகளிடம் பகைகள் ஏற்பட்டு அதனால் குழந்தைகளும் அவளுக்கு ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு அதனால் தேவையில்லாத குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் குழந்தைகளிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குழந்தைகளிடம் அந்யோன்யமான உறவுகளை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த அவளுக்கு வீடு வண்டி வாகனங்கள்லாம் இப்போ நல்லா ஏற்படக்கூடிய யோகங்கள்லாம் இருக்குது. அவளுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி சுகஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உடல்நிலையில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கணும். வெயிட்டு போடாமல் பார்த்துக்கணும் விருச்சிக ராசிக்கு. ஏன்னா குரு உடம்புல வெயிட்டு கொடுக்கக்கூடியவர். அதனால் உடம்புல வெயிட் போடாமல் பார்த்துக்கணும். கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கணும். உடம்பு வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும். இது இருந்தாலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்னாக இருக்கும். இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதி சனி 5ல் இருக்கிறதுனால துணை என்று சொல்லி ஒரு சப்போர்ட்டுக்கு சில பேர் வருவா. ஆனால் அவள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவளை ரொம்ப நம்பினா அதன சமயத்தில் அவளுக்கு ஏமாற்றமும் ஏற்படும். அதனால் பாதகமும் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சனி பயிற்சி நல்ல பயிற்சியாகவே இருக்கும். மேலும் இந்த விருச்சிக ராசியில் 3 நிலைகளில் அந்த முதல் நிலை இளம் வயதுக்காரர்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரன் வரும்போது 3-4 கோடி சனி 5ல் இருக்கிறதுனால கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவாள். அதனால் நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தப்பான நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவளுக்கு அதனால் அவர்களுடைய அவமானங்களை சந்திக்க நேரிடும். மற்றபடி உடம்புல அந்த நல்ல நண்பர்களை எடுத்துக்கொண்டானா அவர்களுக்கு நல்ல ஒரு தைரியம் ஊக்கம் ஏற்பட்டு அதன் மூலம் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரை திருமணம் ஆகாதவரெல்லாம் திருமணங்கள் கைகூடும். அந்த இளம் வயதுக்காரர்களுக்கு நடுத்தர வயதுக்காரர்களுக்கு இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு நான் சொல்கிற மாதிரி அந்த வீடு வண்டி வாகனங்கள் ஏற்படும். பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு அங்கே வீடுகள் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் ஏற்படும். அடுத்து மற்றவர்களால் கூட உடன் பிறந்தவர்களாலோ மற்றவர்களாலோ நண்பர்களாலோ ஒரு ஒத்தாசைகள்லாம் ஏற்படும். இப்போ நம்ம இதுவரைக்கும் வீட்டில் வேலையை தனியாக செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ நமக்கு ஒத்தாசைக்கு வீட்டு துணைக்கு வேலை ஆட்கள்லாம் பணியாளர்கள் ஊழியர்கள்லாம் அவங்களுக்கு கிடைப்பா. அதன் மூலமாக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸாக அவர்களில் ஒரு ஸ்ட்ரெயின் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு காலகட்டமாக காலகட்டம் அமையும். குறிப்பாக குழந்தைகள்கிட்ட மட்டும் நல்ல உறவை
கவனமாக இருப்பது நல்லது. அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த வயோதிகர்களுக்கு அந்த 3 நாளுக்குரிய சனி 5இல் வருவதனால அவர்களுக்கும் இதே தான். குழந்தைகளிடம் தேவையில்லாமல் சண்டைகளை போட வேண்டாம். அவர்களுடன் உறவுகள் கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த ப்ராப்பர்ட்டி சொத்து சம்மந்த விஷயத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு சொத்துக்களை பிள்ளைகள் பேரில் எழுதி வச்சு அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் வயதான அந்த பெற்றோர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் குழந்தைகள் மேலே சொத்துக்கள் இப்போது எழுதி வைப்பதற்கு இது நல்ல ஒரு காலகட்டம் இல்லை. அதன் பிறகு அந்த சனி பகவான் 6இல் வரும்போது தன்னுடைய ப்ராப்பர்ட்டி அவளுக்கு எழுதி வைக்கலாம். அதற்கு முன்னாடி எழுதி வைக்க வேண்டாம். மற்றபடி ஒத்துழைப்பு கூட வயதானவர்கள் யாராவது எப்பயுமே கூட ஒரு ஒத்தாசைக்கு ஆளை வச்சுட்டே இருக்கணும். கூட இப்போ கேர்டேக்கர்னு சொல்கிறாங்களே அதே மாதிரி கூட ஒரு கேர்டேக்கர் வச்சுட்டு இருக்கிறது அவளுக்கு நல்லது. அது இருந்துட்டு அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லைன்னு சொன்னால் தடுமாறி கீழே விழுந்து அதனால் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அவளும் உடம்புடைய வெயிட்டை கண்டிப்பாக குறைக்கணும். உடம்பை ரெடியூஸ் பண்ணால் அவளுக்கு கால் வலி, அந்த பாதை வீக்கம், ஏன்னா சனி காலில் தான் வராது, பாதத்தில் தான் உட்காந்துருக்காரு. அதனால் பாத வலி, பாதத்தில் எரிச்சல், அந்த டயபெட்டிக் இருந்தால் அந்த பாத எரிச்சல், அந்த கால் வீக்கம் போன்றவையெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள்லாம் உண்டு. எனவே இந்த விஷயத்தில் அவர் கவனம் எடுத்துக்கொண்டால், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொண்டால் இந்த வயோதிக காலத்தில் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு அந்த சனி பயிற்சி நல்ல பயிற்சி ஆகும். இவ்வாறாக சனி பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடியேன் சொன்ன வகையிலே அவர்கள் கவனமாக இருந்து கொண்டால் அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்ல பயிற்சியாக அமைப்பார். விருச்சிக ராசி நேயர்களை எல்லாரும் கேட்டுட்டீங்களா சுவாமி சொல்றதை? இப்போ அடுத்ததா தனுசு, அந்த ராசிக்கு எப்படி இருக்குன்றதை சுவாமிகள் கிட்ட கேட்டுக்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ இத்தனை நாள் 3இல் சனி சஞ்சாரம் பண்ணார், இப்போ 4இல் வரார். இதுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு பேர். அர்த்தாஷ்டம சனின்னா பயந்துட வேண்டாம். இந்த சனி 2, 3 குடைவர், தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி. அடுத்தாப்பில் நட்பு ஸ்தானம் சகாயஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் உபஜயஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் 4இல் வர அர்த்தாஷ்டம சனி. அதனால் இப்போ தொழிலில் மாற்றங்கள்லாம் ஏற்படும். அதிக தொலைதூரம் சென்று பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். வெளிநாடு செல்வர்கள் வெளிநாடுகள் செய்யலாம். அநேக மாற்றங்கள், வீடு வண்டி வாகனங்கள்லாம் மாற்றங்கள் ஏற்படும். புது பொருட்கள்லாம் சேர்க்கைகள் ஏற்படும். இதில் நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றா அதிகமான கடன்களை ஏற்படுத்தி புது வீடு வாங்கிறதோ ப்ராப்பர்ட்டி வாங்கிறதோ ஏற்பட வேண்டாம். தங்களுடைய சக்திக்குட்பட்டு பண்ணணும். இப்போ அவளுடைய இடங்கள் பூமிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவளுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இக்காலகட்டங்கள் இருக்கும். இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த அர்த்தாசிரம சனி ஏற்கனவே இந்த 2, 3இல் இருந்த சனி இப்போ 4இல் இருக்கிறதுனால இப்போ இந்த 3 நண்பர்கள் மூலமாக இத்தனை நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இப்போ தீர்ந்து இப்போ அதன் மூலமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு ஏற்பட்டு அதை சரிப்படுத்தி கொண்டு தொழிலில் முன்னேறுவதற்கு நல்ல ஒரு காலகட்டம். இப்போ கடன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கடன் வாங்கியிருந்தால் அவள்லாம் கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த டயத்தில் கடன் வாங்கி வீடு வாங்குறது நல்லது. ஆனால் அதே சமயத்தில் அது தன்னுடைய சக்திக்கு உட்பட்டதாக இருக்கணும். உடல்நிலையில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். உடல்நிலை ரொம்ப முக்கியம். அதுவும் தாயார் உடல்நிலை ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கு இக்காலகட்டம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். எனவே தாயாருடைய உடல்நிலையில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளில் அவள் இருக்கிறார். பண விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது இப்போ பணம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லாத ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆக வேண்டாம். வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டியில் போய் இன்வெஸ்ட் பண்ணி அவள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. அடுத்து நண்பர்கள் மூலமாக பணங்களை கொடுத்தானா இழக்க நேரிடும். அதனால் நண்பர்கள் கூட்டு வாழ்கிட்ட நண்பர்கள்ட்ட பணம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. மேலும் இப்போ இந்த இளம் வயதுக்காரர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி என்பது இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானமாக இருப்பதனால வண்டி வாகனங்களில் தனுசு ராசிக்காரர் இளம் வயதுக்காரர் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். இல்லைன்னா விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இளம் வயதுக்காரர்கள் சுகஸ்தானம் இருக்கிறதுனால அதிகமாக இந்த டிவி பார்க்குறது, இந்த மொபைல் பார்க்குறது, இந்த மாதிரி அதிகமான சாப்பாடு, அதிகமாக ருசியான உணவுகளை சாப்பிடுவது, தேவையில்லாத இந்த மசால் இந்த மாதிரி போட்ட நான்வெஜ் இதெல்லாம் சாப்பிட்டா மந்த புத்திகள் ஏற்பட்டு அதனால் அவருடைய படிப்புகள் தடைபடும், படிப்புள்ள முன்னேற்றங்கள் தடைபடும். அதனால் உணவு வகையில் கரெக்டாக இருந்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு ஆக்டிவாக இருந்தான்னா இளம் வயதுக்காரர்களுக்கு இந்த படிப்பு நன்றாகவே இருக்கும். அடுத்து நடுத்தர வயதுக்காரர்களுக்கு அடியேன் சொன்ன மாதிரி அந்த தொழில் மாற்றங்கள் ஏற்படும், தொலைதூர பயணங்கள் ஏற்படும். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது நண்பர்களுக்கு பணம் கொடுப்பதை தவிர்க்கவும், பணத்தை எடுத்து ஏதாவது
பூமியில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி அவர்கள் வந்து கடன் ஏற்கனவே இருந்த கடன் இருந்தால் அந்த கடனை இப்போ அடைப்பதற்கு நல்ல ஒரு காலகட்டம். அதை கடனை அடைச்சி ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தால் கடன் நம்முடைய கைமீறி போயிடுச்சுன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று கடன் அடைப்பது நல்லது. அவர்களுக்கு இது ஒரு நல்லது ஒரு பலனை கொடுக்கும். தேவையில்லாமல் வட்டி அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இந்த வயோதிக காலத்தில் உள்ள அர்த்தாஷ்டம சனி இருப்பதனால வயோதிகர்கள் உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி 4லேருந்து 6ஆம் வீட்டு ரோகஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் சனி 10ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக கர்மஸ்தானத்தை பார்க்கறதுனாலும் ஜென்மத்தை பார்க்கறதுனாலையும் இப்பட்ட உடல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ அதே சமயத்தில் ப்ராப்பர்ட்டி வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு மனசில் போட்டு ஒரு டிப்ரெஷன் அழுத்தம் இந்த ப்ராப்பர்ட்டி இழுக்கிறவங்களாம் அவங்களாம் வந்து ரொம்ப ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ப்ராப்பர்ட்டி இப்படி இருக்கே, இது என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் மைண்டை ஃப்ரீயாக ரிலாக்ஸாக விடுங்க. இந்த சனி மாறினதுக்கு பிறகு அவர் 6ஆம் இடத்துல வரும்பொழுது அந்த சனி பயிற்சி 2-5 வருடங்கள் கழித்து அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட முடிவுகளெல்லாம் அப்புறம் எடுக்கிறது அவளுக்கு நல்லது. அதில் ரிப்பேர் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ப்ராப்பர்ட்டியை வந்து இப்போ குழந்தைகளுக்கு விற்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த சனி ரிஷபத்துக்கு வரும்போது பண்ணணும். மற்றபடி இந்த சனி பயிற்சி இந்த 3 வயது பிரிவினருக்கும் இந்த சனி பயிற்சி அவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அவர்கள் அதிகமான உழைப்பு, ஏன்னா சுகஸ்தானவர்கள் அதிகமான உழைப்பை மட்டும் உழைத்தால் அதற்கேற்ற ஊதியத்தை கண்டிப்பாக பெற்று வாழ்க்கையில் நல்ல ஒரு உன்னத நிலை அடைவார்கள். தனுசு ராசி நேயர்களே, என்ன சுவாமி சொல்றது எல்லாருமே கேட்டுட்டீங்களா? சனி பெயர்ச்சி பலன்கள் நம்ம எல்லாருமே கேட்க இன்னும் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ரொம்ப ஆர்வமா இருக்கோம்ல. இப்போ அடுத்ததான் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்றத சுவாமிகள் கிட்ட கேட்டுக்கலாம். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாளாக 7.5 சனி நடைபெற்று வந்தது. இப்போ சனி வந்து பாத சனியிலேருந்து விடுபட்டு அவர் வந்து மீனத்துக்கு போயிட்டார். அந்த 7.5 சனியினுடைய பாதிப்பிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு விட்டார்கள். இருந்தாலும் இந்த மகர ராசிக்காரா சனி வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி இல்லையா, அந்த வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி 3ஆம் வீடு சொல்ல குருவுடைய வீட்டுக்கு போகிறதுனால அந்த குருவை விரயஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால பேச்சு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இத்தனை நாள் பிரச்சனைகள் தீர்ந்ததுனால இப்போ வந்து ஒரு மனசில் ஒரு தெம்பு வரும், ஒரு தைரியம் வரும், ஒரு தன முன்னேற்றம் ஏற்படும் போது ஒரு ஈகோ, அதனால் வரக்கூடிய ஒரு கர்வம், அதனால் யாராவது துச்சமாக நினச்சி பேசி அதனால் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கணும். அதனால் நல்ல ஒரு காலம் வரும்போது தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கஷ்ட காலத்தில் நம்ம இயற்கையாகவே கவனமாக இருப்போம். ஆனால் நல்ல காலம் வரும்போது தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம கர்வத்தில் அகங்காரத்தில் நம்ம வாழ்க்கை வந்து நம்மளே வீணாக்கி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் காலகட்டம் 7.5 சனி விலகிறதுனால ஏற்படக்கூடிய நல்ல விஷயத்தை, அந்த ஏற்படக்கூடிய நல்ல ஒரு பாக்கியங்களை அவள் வந்து அதை வந்து கரெக்டாக பயன்படுத்திட்டு அகங்காரம் இல்லாமல் கர்வம் இல்லாமல் மற்ற பேச்சு விஷயத்தில் கவனமாக இருந்து எல்லோரும் ஒரு அந்யோன்யமான உறவை மேம்படுத்தி கொண்டால் இந்த சனி பயிற்சி அவளுக்கு ஒரு உன்னத நிலையை கொடுத்து நல்ல ஒரு கீர்த்தியும் புகழையும் கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, நல்ல சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள்லாம் படிப்பு கல்வி கேள்விகள்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு சந்தோஷங்கள்லாம் இந்த மகராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த சனி பயிற்சி மகராசிக்காரர்களுக்கு. அதே சமயத்தில் இந்த இளம் வயது அதான் சொன்ன 30 வயதுக்குள்ளே அந்த முதல் பரியாயம் சொல்லக்கூடிய முதல் ரவுண்டில் சனிப்பயிற்சி வரவாளுக்கு இந்த 3ஆம் இடத்துல சனிப்பயிற்சி வரவா நல்ல நண்பர்களை அவள் சேர்த்துட்டானா வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள். எப்பவுமே தோஷத்துலேயே மோசமான தோஷம் எதுன்னா சகவாச தோஷம். எனவே நண்பர்கள் மட்டும் விஷயத்தில் அவர்கள் கவனமாக இருந்து நல்ல நண்பர்களை பெற்று வாழ்க்கையில் ஒரு அதி உன்னதமான நிலை அடைவதற்கு இந்த மகராசி இளம் வயதுக்காரர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி ஒரு 30 வயசு 25 வயசு உள்ளவாள்னா அங்கேயும் ஒரு தொழில் சார்ந்த அந்த வேலை சார்ந்த இடத்துல நல்ல நண்பர்களை வைத்து கொண்டால், அதன் நல்ல ஒரு நட்பையும் வளர்த்து கொண்டால், அவர்கள் உத்தியோகத்தில் அந்த ஒரு டீம் லீடர்கிட்ட நல்ல பேரை வாங்கிட்டு அவளே நமக்கு வந்து முன்னேற்றத்துக்கு ஒரு வழியாட்டக்கூடிய நம்மளே டீம் லீடர் ஆகிறதுக்கு அவளே சப்போர்ட் பண்ணுவான். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த மகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நல்லது ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த நடுத்தர வயதுக்காரர்களுக்கு இந்த மகராசிக்காரர்களுக்கு
கும்பராசிக்காரர்கள் பணம் விஷயத்தில் மட்டும் யார்ட்டையும் கொடுத்து ஏமாற வேண்டாம். தனம் இப்போ அவளுக்கு பணம் நிறைய வரும். அந்த பணத்தை நல்லபடியாக பயன்படுத்தணும். குழந்தைகளுடைய சுப விரயங்கள், படிப்பு, கல்வி, திருமணம் போன்ற சுப விரயங்களுக்கு செலவழிக்கக்கூடிய காலகட்டமாக அதை மாற்றிக்கணும். பணம் வந்து அதை சேவிங்ஸ் வச்சு குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்கு அதுக்கு பயன்படுத்திப்பதற்கு நல்லதொரு காலகட்டம். தேவையில்லாத மற்றவர்களுக்கு கொடுத்து ஏமாற வேண்டாம். அப்புறம் வந்து தொழில் ரீதியாக அவர்களுக்கு இப்போ நல்லதொரு காலகட்டமாகவே அமையப்பெறும். இத்தனால் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரும். இப்பொழுது வேலையெல்லாம் ப்ரமோஷன்லாம் கிடைக்கும். அடுத்து வந்து அந்த வயோதிகர்களுக்கு வந்து வயோதிகக்கார மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு இத்தனை நாளாக 7.5 சனி இருந்தது, பாத சனி இருந்தது, இந்த மூட்டு வலி, கால் வலி, பாத வலி இதெல்லாம் இருந்தது பாருங்க. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதனால் வந்து அவளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இம்ப்ரூவ் ஆகும். அந்த கான்ஃபிடென்ட் வர்றதுனால அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுறதுனால அவளுக்கு இப்போ ஒரு புத்துணர்வு ஏற்பட்டு ஒரு வீடு நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். எனவே வயோதிகர்கள் வந்து இப்போ வந்து ஒரு மனசில் ஒரு தைரியம், உற்சாகங்கள்லாம் பிறக்கும். ஏன்னா தைரிய ஸ்தானத்தில் வர்றதுனால. அதே சமயத்தில் அவள் வந்து அந்த பாதம் சம்மந்தப்பட்ட, கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து இந்த 3 தரப்பினருக்கும் இந்த மகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி அடியேன்னு சொன்ன மாதிரி இந்த சில விஷயங்களை, நெகட்டிவான விஷயங்களை அவர்கள் சரிப்படுத்தி கொண்டால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான பயிற்சி இந்த சனி பயிற்சி. பாடா, மகர ராசிக்கு இந்த 7.5 சனி முடியறது வெளில வந்துட்டா அப்படின்னு போதே அதுவே உங்களுக்கு பாதி திருப்தியாக இருக்குல்ல சுவாமி சொல்கிறத கேட்டுட்டு. இப்போ அடுத்ததாக கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்றதை கேட்கலாம். அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ 7.5 சனி வந்து பாத சனி கடைசி 3வது ரவுண்டு. இத்தனை நாளாக 5 வருஷமாக 7.5 சனி நடந்தாலும் இந்த ஜென்ம சனியில் அநேக பிரச்சனைகள், டிப்ரெஷன், டென்ஷன், அலைச்சல்கள், மன உளைச்சல்கள் இதெல்லாம் நிறைய இருந்திருக்கும். அது கணவன் மனைவிகள் கருத்து வேறுபாடுகள் போன்ற பல விஷயங்கள், தொழில் ரீதியான ஒரு அழுத்தங்களெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து பாதத்தில் இறங்குற மாதிரி, கேஷாதி பாதங்கிற மாதிரி பாதத்தில் இறங்குற போது அது குறையுங்கிறதுனால முழுசாக விடுபடலை. அது வந்து அதனுடைய 50% கிட்டத்தட்ட ஒரு 50 to 70% அளவுக்கு குறையிறதுனால அவளுக்கு ஒரு பெரிய பேர்டன் குறையும். புது வழிகள்லாம் தோன்றும், வழிமுறைகள்லாம் தோன்றும். அதை கண்டுபிடிச்சு அந்த புது வழிகள் ஏற்படக்கூடிய வழிகளை கண்டுபிடித்து அதை கரெக்டாக சாதகமாக பயன்படுத்திட்டு அந்த வழியில் சென்றால் இப்போ அவளுக்கு இந்த சனிப்பயிற்சி நல்லதொரு சனிப்பயிற்சியாக இருக்கும். நிறைய தன வரவுகளை கொடுத்துரும். அந்த வழிமுறைகளை பயன்படுத்திக்காமல் ஏற்கனவே புது முறைகளையும் இப்போ ஏன் தொழில்நுட்பம்லாம் வந்திருக்கு. இந்த தொழில்நுட்பங்கள்லாம் அவள் கையாண்டு அதன் மூலமாக அவள் வந்து இப்போ வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளலாம். இதே மாதிரி ஒவ்வொரு தொழிலும் எந்த தொழில் இருக்கோ அந்த தொழிலில் புதிய தொழில்நுட்பத்தை அவள் கையாண்டு விஞ்ஞான தொழில்நுட்பத்தை, புதிய தொழில்நுட்பத்தை அவள் அப்டேட் பண்ணிட்டா அவளுக்கு இப்போ நல்ல ஒரு தன வரவுகள்லாம் ஏற்படும். 2வது குடும்ப விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வேலை ஏற்றம் அலைச்சல் இப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிகளை வந்து கவனிக்காமல், குழந்தைகளை கவனிக்காமல் அந்த ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதனால் அவர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒரு மன சலிப்புகள்லாம் இருக்கும். அதனால் குடும்ப உறவுகளோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளோட நல்ல ஒரு கலந்துரையாடி பண்ணான்னா இந்த காலகட்டத்தில் அவளுக்கு அந்த குடும்ப உறவுகள் மேம்படும். அது மட்டும் இல்லாது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக, அதுவும் இந்த இந்த கால் ரீதியான உபத்திரவங்கள், அதிகமான அலைச்சல், அதிகமான ஒர்க்கு பார்டனால இந்த கால் உளைச்சல்கள் இருக்கும். வெயிட்டாக இருக்கிறவாள்லாம் வெயிட்டை குறைச்சிக்கணும். வெயிட்டை குறைச்சிட்டா நல்லது. தானாகவே வெயிட்டு குறைஞ்சிருப்பேன் அவளுக்கு. அதனால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். கண்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண்ணுடைய பார்வை அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பாத சனியாக இருந்து அவர்களுடைய 70% பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இதில் இளம் வயதில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பிடிவாதம், கோபம், பம்பு, வழக்குகள்லாம் ஏற்படுத்துவா. அதனால் பிடிவாதங்கள் விடணும், கோபத்தை விடணும். ஏன்னா சனி 2ல் வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் கும்பராசி குழந்தைகள்லாம் இருந்தாலும் சண்டை சச்சரவு போடுவா, வம்புகள், பிடிவாதங்கள்லாம் ஏற்படும். அதனால் அந்த பிடிவாதங்கள்லாம் விட்டுட்டு அவள் கொஞ்சம் பெரியவர்களுடைய சொல்படி கேட்டு நடந்தால் அவர்களுக்கு கல்வி மேம்படும். கல்வியில் கொஞ்சம் அதிகமாக கவனம் எடுத்துக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கணும். அதே மாதிரி இளம் வயதிலேயே ஒரு 30 வயதுக்குள்ளே சனிப்பயிற்சி முதல் பரியாயமாக இருந்ததுன்னா அவளுக்கு வந்து பணம்
இப்போ வந்து புதுசாக வேலைக்கு போகிறா, சம்பாதிக்க ஆரம்பிக்கிறா, பணம் கையில் காசு வரும். காசு வரும்போது அந்த பணத்தை கரெக்டாக பேங்க்கில் சேவிங்ஸ் பண்ணிக்கணும், கரெக்டாக பண்ணிக்கணும். இல்லைன்னா அந்த பணம் முழுக்க கையை விட்டு வீண் விரயமாக அவனுடைய, ஏன்னா சனி கும்பராசிக்கு விரையாதிபதி தனஸ்தானத்தில் வர்றதுனால வீண் விரயமாகிவிடும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, வயது சின்ன வயசு இல்லையா, அதனால் பணத்தை கையாளக்கூடிய தன்மை இல்லாதனால வீண் விரயமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாக இருக்கணும். நடுத்தர வயது இருக்கிறவருக்கும் அதே தான். நடுத்தர வயது பணத்தை தன விஷயத்தில் கையாளும் பொழுது கொஞ்சம் கவனமாக கையாளணும். எதுக்கு செலவழிக்கணும், எதுக்கு செலவழிக்கக்கூடாது. இப்போ ஒருத்தர் நம்மளை ஐஸ் வச்சு பேசிட்டாருங்கிறதுனால அது அவருக்கு பணத்தை கொடுத்து அள்ளி கையில் கொடுத்துடக்கூடாது. புரியுது அவங்களுக்கு? இது மாதிரி விஷயம் கும்பராசிக்காரா வந்து தன விஷயத்துலையும் குடும்பத்துலேயும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய தன்மையும், குடும்பத்தில் கொஞ்சம் அக்கறையை எடுத்துட்டு, எப்படி வேலையில் அக்கறை எடுத்துக்கிற மாதிரி குடும்பத்துலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவி பேச்சை கேட்க வேண்டும், விட்டு கொடுத்து வாழ வேண்டும். இதெல்லாம் கும்பராசிக்காரன் நடுத்தர வயதுக்காரன் எடுத்துட்டானா அவளுக்கு இந்த சனி பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும். வயோதிகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரா அவளுக்கு அதே தான். தான் பணம் சேர்த்து வச்சுருக்கிறா, இந்த டயத்தில் யாராவது வந்து நீங்கள் தான் பணம் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கலே, சேமிப்பு வச்சுருக்கலே, எனக்கு அதுலேருந்து எடுத்து கொடுங்க, அதை விட நான் கூடுதலாக இன்ட்ரெஸ்ட் தரேன் அப்படின்னு கேட்டு வயோதிகர்கள் யாராவது தன்னுடைய பென்ஷன் அக்கௌண்ட்லேயோ அல்லது சேமிப்புலேருந்து பணத்தை எடுத்து கொடுத்தான்னா அந்த பணம் அவளுக்கு வராது, திரும்பி வராது. அது அவ்வளவும் வாரா கடன் மாதிரி போயிடும். அது திரும்பி கையை விட்டு போயிடும், பெரிய லாஸை சந்திக்க நேரிடும். அதனால் தனத்தை கவனமாக கையாளணும். அதே சமயத்தில் இப்போ கூட்டு குடும்பமாக இருந்து வயோதிகள் இருந்தாங்கன்னா அது மருமகளாக இருந்தாலும் சரி, மருமகனாக இருந்தாலும் சரி, மாட்டு பொண்ணாக இருந்தால் யார்ட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையை வளர்த்துக்கணும். இல்லை பேச்சில் இல்லைன்னா நான் மாமனார், நான் வந்து பெரியவங்கிற மாதிரி ஏதாவது அதிகார தோரணையில் பேசினேன்னா அதனால் பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி வாக்கில் மட்டும் கவனமாக இருக்கணும். இவ்வாறு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி அடியேன் சொன்ன முறைப்படி கையாண்டால் அவர்களுக்கு நல்லதொரு சனி பயிற்சியாக அமைப்பெறும். ஸோ இப்போ கும்பராசி நேயர்களுக்கும் நம்ம எல்லாமே கேட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததான் மீன ராசி, அதுவும் கண்டிப்பாக ஜென்ம ராசி. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, ஃபர்ஸ்ட் ராசிலேருந்து கடைசி மீன ராசி வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக மீன ராசி எப்படி இருக்குன்றதை சுவாமிகள் கிட்ட கேட்டுக்கலாம். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அந்த மீனத்துக்கு தான் இப்போ சனியே வரார். அவளுக்கு இப்போ ஜென்ம சனி, ஏற்கனவே 7.5 சனி ஆரம்பித்து 2.5 வருஷம் ஆச்சு. இது விரை சனியாக இருந்தது, இப்போ ஜென்ம சனியாக வருது. அப்போ அந்த விரை சனி காலகட்டத்தில் நம்ம வந்து சில அனுபவங்களை நம்ம பெற்றிருப்போம். அந்த அனுபவங்களை கொண்டு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நம்ம அதை கரெக்டாக எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துட்டால் இந்த ஜென்மசனி அவளுக்கு பிரச்சனை பண்ணாது. அந்த அனுபவத்தை எடுத்துக்காமல் மறுபடியும் நான் என்னுடைய கேரக்டர் என்னுடைய சுபாவப்படி தான் நடப்பேன்னு சொன்னால் இப்போ அவளுக்கு மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனையை பண்ணத்தான் செய்யும். அது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, இல்லை நண்பர்களோட உறவாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் சார்ந்த உறவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அப்போ இந்த ஜென்மசனி காரத்தில் வரக்கூடிய மீனராசிக்காரா கொஞ்சம் வந்து எல்லோருட்டையும் விட்டு கொடுத்து அந்த ஒரு 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 கவனமாக கையாளணும். அது ஒரு டாக்டிக்ஸ் அந்த சொல்வாள் இல்லையா, அதனுடைய அந்த டாக்டிக்ஸை கையாண்டு அவளுக்கு இந்த தொழில் ரீதியாக நட்பு ரீதியாக குடும்ப ரீதியான எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், அதனால் தொழிலில் லாஸு விரயங்கள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் ஆக இது அமையப்பெறும். ஏன்னா சனி வந்து 11-12 கூடியவன், லாபாதிபதி விரையாதிபதி இல்லையா. ஜென்மத்தில் வந்து இத்தனை நாள் சேவிங்ஸ் பண்ண காசெல்லாம் செலவாக போயிடும். அப்புறம் வந்து டிப்ரெஷன், கொஞ்சம் அதிகமான மன அழுத்தங்கள்லாம் ஏற்படும். கணவன் மனைவினாக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் பார்த்துக்கணும். இல்லைன்னா அது வந்து மன அழுத்தம் ஏற்பட்டு அதனால் உள்ள பாதிப்புகள், நண்பர்களையும் தொழில் ரீதியான இல்லை விரோதங்கள், வீட்டில் உள்ள கோபத்தை வெளியில் காட்டுவான்னு சொல்லுவாள் இல்லையா, அதேமாதிரி வெளியில் உள்ள கோபத்தை வீட்டில் காட்டுவான்னு சொல்லுவாள். அதே மாதிரி ஒரு காலகட்டமாக இந்த ஜென்ம சனி அவளுக்கு இருக்கும். அதனால் வீட்டில் உள்ள கோபத்தை வெளியும் காட்டக்கூடாது, வெளியில் உள்ள கோபத்தை வீட்லேயும் காட்டக்கூடாது. இது மாதிரி இருந்துட்டு அவளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பாக இந்த ஜென்ம சனி இருக்கும். அதனால் ரிலாக்ஸாக இருக்கணும், நல்ல தியான யோகா பண்ணணும். உடல்நிலையில் ரொம்ப கவனமாக தேவை. ரொம்ப எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ரொம்ப அதிகமான அலைச்சல் இருந்ததுன்னா ரெஸ்ட், அதுக்கேற்ற மாதிரி ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும்.
ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. அது ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஜென்மத்தில் சனி வரும்போது இந்த ஆயில் பாத் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இதில் இளம் வயதுக்காரர்களுக்கு ஜென்ம சனி வருகின்ற பொழுது இப்போ தான் அந்த பருவ கோளாறுகள், ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ்னு சொல்லுவா இல்லையா, அந்த இன்பேலன்ஸ் இருக்கிறதுனால அந்த பருவத்தினால் வரக்கூடிய பாதிப்புகள் இப்போ இளம் வயதுக்காரர்களுக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். அதனால் படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு தடைப்படும். மிடில் ஏஜ் இருக்கிறவா தவறான வழிகளுக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அவள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மாதிரி குழந்தைகள்லாம் இருக்கிறதானா இளம் வயதுக்காரன் இருந்தானா அவள்லாம் அந்த ஆயில் பாத் எடுத்துக்கிறது அந்த ஹார்மோன்ஸுடைய அந்த பருவத்தினுடைய பாதிப்புலேருந்து விடுபடலாம், அந்த கட்டுப்புகள் விடும். இந்த மாதிரி டயத்தில் மாமிசம், நான்வெஜ்ஜு, இந்த ஆயில் ஐட்டங்கள், ஃபுட் ஐட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாத்தியமான உணவுகளை உண்டானா அவளுடைய மனசை, அந்த ஹார்மோன்ஸை, அந்த பருவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அவளுக்கு ஏற்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுத்தர வயதுக்காரர்களுக்கு இந்த ஜென்ம சனி அப்படின்னு சொல்லும்போது அடியன்னு சொன்ன மாதிரி அந்த லாபாதிபதி விரையாதிபதியாக சனி இருக்கிறதுனால அவள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சேர்த்து வைத்த அந்த பொருள்கள் ஏற்கனவே விரயமாயிருக்கும் இந்த 7.5 சனியில். அந்த விரயமான பொருள்கள்லாம் அதனால் ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்கள், அதனால் ஏற்பட்ட கஷ்டங்கள், அதெல்லாம் வந்து நம்ம ஏற்பட்ட அனுபவங்களை வைத்து கொண்டு அதிலிருந்து எப்படி விடுபடுவதுங்கிறதை யோசித்து அதற்கேற்ற மாதிரி ஒரு டெக்னிக்காக ஒரு கையாண்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு அது வெற்றியை கொடுக்கும். இல்லைன்னு சொன்னால் அந்த ஏற்பட்ட அனுபவத்தை, அந்த விரயங்களை, லாப விரயங்களை, அந்த அனுபவத்தை நம்ம வந்து அதை வந்து பற்றி யோசிக்காமல் மறுபடியும் நம்ம வந்து நம்முடைய இயற்கையான சுபாவத்தோட நம்ம வந்து செஞ்சதை திருப்பி செஞ்சுட்டே இருந்தோம்னா பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டு அதனால் டிப்ரெஷன், டென்ஷன்களுக்கு உள்ளாக நேரிடும். அதனால் கொஞ்சம் தன்னை தானே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணி வாழ்ந்தால் இந்த காலகட்டத்தில் அவளுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். வயோதிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மீன ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் சொல்கிறது தான் வெயிட். எப்பயுமே சனி குருவுடைய வீட்டில் வரும்போது வெயிட்டு போடக்கூடாது. வெயிட் போட்டால் பாதம் வலி, கால் வலி இதெல்லாம் ஏற்படும். நடக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். ஏன்னா குரு அந்த பாதத்துக்கு தான் வரார் காலபுருஷனுக்கு. அதனால் வயதான வெயிட் இருந்தால் வெயிட்டை குறைக்கணும். தவறான உணவுகளை உண்ணக்கூடாது. அதிக பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடாது. பிரயாணங்கள் போது பாதுகாப்போடு போகணும், துணையோடு போகணும். தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள் நினச்சி மனசில் போட்டு அந்த மைண்டில் போட்டு அந்த தன்னை வருத்திக்கக்கூடாது. இல்லைன்னா அதுவே அவர்களுக்கு நோயாக உருவெடுத்து ஆரோக்கியத்தை பாதிக்கும். எனவே மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்க பழகிக்கணும் இந்த மீன ராசி வயோதிகர்கள். இவ்வாறாக அந்த இளம் வயதினர்களுக்கு பருவ மாற்றத்தால் ஏற்படைய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு, நல்லதொரு நட்பு, நல்லதொரு சூழ்நிலை உருவாக்கி கொள்வதற்கும், நடுத்தர வயதுக்காரர்களுக்கு அனுபவத்தை பாடமாக கொண்டு வாழ்வதும், வயோதிகர்கள் உடல்நிலையில் அக்கறை கொண்டாலும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்லதொரு பயிற்சியாகவே அமையப்பெறும். இந்த 12 ராசி நேயர்களும் வந்து இப்போ சுவாமி சொல்றதை நம்ம எல்லாருமே கேட்டுட்டு நமக்கு உண்மையாகவே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எதில் வந்து உஷாராக இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சுவாமி சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது மிகையாகாது. அதை நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. இப்போது சுவாமிகள் வந்து இந்த மார்ச் 29 சனி பெயர்ச்சி வர்றதுனால ஒரு பெரிய மகா யாகம் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்கா. அதை பற்றின டீட்டெயில் சுவாமிகள் கிட்டேயே கேட்டுக்கலாம். சுவாமி, இப்போ நீங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ரொம்ப அழகாக எங்களுக்கு வந்து சொல்லி எங்களுக்கு உண்மையாகவே வந்து ஒரு விழிப்புணர்வு கிரியேட் பண்ணியிருக்கீங்க. எல்லாரும் எப்படி உஷாரா இருக்கணும் அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுட்டோம். இப்போ நீங்க வந்து இந்த மார்ச் 29க்கு இந்த சனி பெயர்ச்சிக்கு ஏதாவது யாகம் ஹோமம் பண்ண போறதா சொல்லியிருக்கேன் சுவாமி, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுவீங்களா? இப்போ இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் அடியன் பலனை சொல்லிவிட்டேன். இப்போ பரிகாரம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக தேவையில்லை. ஏன் சொன்னால் சனி வந்து கர்மாதிபதி. அவன் வந்து நாம் செய்யக்கூடிய செயலை பொறுத்து தான் அவன் பலன் கொடுப்பான். அப்போ நம்ம நல்ல செயல் செஞ்சால் நல்ல பலன், கெட்ட செயல் செஞ்சால் கெட்ட பலன். இப்போ பார்த்தா எதா கர்மா ததா பலான்னு வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, சாஸ்திரத்தில். நாம் எதா கர்மா ததா பலா, நாம் செய்யக்கூடிய செயலை பொறுத்தே பலன் அமையப்பெறும். இதுக்கு சனி தான் ஆப்டான கிரகம். ஏன்னா அவன் தான் கர்மாதிபதி. அப்போ எதா கர்மா ததா பலனா கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன் கொடுப்பான். அப்போ கர்மாவை பொறுத்து பலன் கொடுக்கும்போது பரிகாரம் செஞ்சுட்டா மட்டும் சரியாயிடுமானா சரியாகாது. அதனால் நம்ம வந்து இப்போ வந்து சனி பிரீத்தி அப்படிங்கிற அடிப்படையில் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம வந்து பொதுவான பரிகாரம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சனி வந்து அவருடைய குரு யாருன்னு சொன்னால் பைரவர்.
எனவே யார் ஒருவர் சனியுடைய குருவை வந்து நல்லா பைரவரை பிடிச்சிக்கிறாரோ அவளுக்கு இந்த சனியினுடைய உபத்திரவங்கள் குறையும். அப்போ பைரவருடைய ஆராதனைகள், பைரவருடைய ஹோமங்கள், அஷ்டமி இன்றைக்கி அந்த தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி இன்றைக்கி பைரவருக்கு போய் அபிஷேகங்கள் கலந்துக்கிறது, அர்ச்சனை பண்ணுறது, பூசணிக்காயில் தேங்காயில் மிளகு தீபம் ஏற்றுறதெல்லாம் ரொம்ப அந்த சனியுடைய பிரீத்தியாக இருக்கப்படும். அடுத்து சனி பிரீத்தி என்பது எண்ணெய் தேய்த்து உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவர்கள் அல்லது மென்டல் டிப்ரெஷன் இதெல்லாம் இருக்கிறவங்களாம், குழந்தைகளுக்கெல்லாம் அந்த அதிக உஷ்ணம் வாதம்லாம் இருக்கிறவங்க எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். ஆனால் பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும், ஆண்களாக இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆயில் பாத் எடுத்துக்கணும். இது அவளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கட்டுப்பட்டவர். அதனால் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு போய் ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தாலும் சனிக்கு பிரீத்தியாகும். ஆஞ்சநேயர் வழிபடுவது சனி வந்து அனுக்கிரகம் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வரர் நிருசிம்மருக்கு கட்டுப்பட்டவர். அதனால் நரசிம்மரை வியாழக்கிழமை சனிக்கிழமையில் போய் நரசிம்மருக்கு போய் அபிஷேகங்கள் பண்ணி ஒரு பானக நைவேத்தியம் பண்ணி அந்த பானகத்தை எல்லாருக்கும் ஒரு விநியோகம் பண்ணால் அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். சனி ஆயுள்காரனாக இருக்கிறதுனால ஆயுளுக்கு மிருத்யுன்னா மரணத்துக்கு ஜெயிக்கக்கூடியவர் மிருத்யுஞ்சயர். எனவே மிருத்யுஞ்சயர் அந்த திருக்கடையூர் சென்று அந்த மிருத்யுஞ்சயரை வழிபட்டு வந்தால் ஆயுள் ஆரோக்கியங்கள் மேம்படும், நகால துர்மரணங்கள் ஏற்படாது, அபமிருத்தி தோஷங்கள்லாம் ஏற்படாது. அந்த குழந்தைகளுக்கு ஆயுஷ் ஹோமம் இந்த காலகட்டத்தில் ஆயுஷ் ஹோமங்களை கரெக்டாக பண்ணுறது நல்லது. எல்லாரும் ஒரு முறை திருநள்ளாறும் திருவெண்காடும் சென்று அந்த வழிபட்டு வருவது. திருவெண்காட்டில் அந்த 3 குளம் இருக்குது. அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் 3 குளத்திலையும் குளித்து அங்கே அந்த அகோரமூர்த்தி, அந்த திருவெண்காட்டீஸ்வரர் இவரெல்லாம் வழிபட்டு அந்த ருத்ரபாதத்தை வழிபட்டு வந்தாலும் சனிக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதே மாதிரி திருநள்ளாறு சென்று அந்த பிராணாம்பிகா சமேத தர்பாரண்யேஸ்வரர் வழிபட்டு வந்து அங்கே சனீஸ்வரருக்கு தீபம் ஏற்றி அவர் வழிபட்டு வந்து அந்த விபூதி பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு வந்து நெற்றியில் திலகமிட்டு கொண்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக அவர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். மேலும் சனி வந்து ரெங்க பாதகம் குருவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால, அந்த மீனமாக இருக்கிறதுனால, அந்த மீனம்ங்கிறது தான் காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய பாதமாக இருக்கிறதுனால அந்த ஸ்ரீரங்க பாதகம்னு சொல்லக்கூடிய அந்த ரெங்கநாதருடைய பாதத்தை யார் வழிபட்டு வருகிறார்களோ அந்த 2 பாதுகா சகஸ்ரம்னு வேதாந்த தேசிகர் சொல்லியிருக்கிறார். அந்த ரெங்கநாதருடைய பாதத்தை வழிபட்டு அந்த ரெங்கநாதருடைய பாதத்தை தரிசனம் பண்ணி யார் வழிபடுகிறாளோ அவர்களுக்கும் சனியினுடைய உபத்திரவங்கள் தீர்ந்து வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தை அடைவார்கள். அந்த படிப்புள்ள கல்வியும் வீடு வண்டி வாகனங்களும் நல்ல ஒரு செல்வ செழிப்படும். மோட்சம் வேண்டுவர்களுக்கு மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே சனி பகவான் அந்த மோட்சஸ்தானத்தில் அமையப்பட்டிருக்கிறதுனால் அந்த ரெங்கநாதர் வழிபடுவதனால் அனைத்து ஒரு சுகபோகங்களையும் பெற்று நல்லதொரு மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைவதற்கும் இந்த சனி பயிற்சி அவர்களுக்கு நல்லதொரு பலனை தரும். எனவே அடியேன் சொன்ன இந்த பரிகாரங்களை எல்லாம் எல்லா ராசிக்காரர்களும் தனித்தனியாக இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து இந்த எல்லா ராசிக்காரரும் இந்த பரிகாரங்களை செய்தால் அவர்களுக்கு நல்லதொரு பலனை கொடுத்து இந்த சனி பயிற்சி அவர்களுக்கு அற்புதமாக அமையும் பெறும். அது மட்டும் இல்லாது அடியேன் வருகின்ற 29ஆம் தேதி மார்ச் மாதம் 29ஆம் தேதி செய்யக்கூடிய இந்த சனி பயிற்சி மகா யாகத்திலே அனைவரும் தாங்கள் முன்பதிவு செய்து கொண்டு கீழே காணும் எங்களுடைய அருள்மந்த சமய அறக்கட்டளை நம்பர்களை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொண்டு இந்த சனிப்பயிற்சி யாகத்திலே தங்களுடைய கோத்திரம், நட்சத்திரம், ராசியை பெயர்களை கொடுத்து தாங்கள் பதிவு செய்து கொண்டு இந்த யாகத்தில் கலந்து கொண்டு அதனுடைய பிரசாதத்தை பெற்று அவர்கள் அந்த சனியினுடைய உபத்திரவத்திலிருந்து அது 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, கண்டக சனியாக இருந்தாலும் சரி, அனைத்து பிரச்சனை விடுபட்டு வாழ்க்கையில் வளமும் நலமும் பெறலாம். அதாவது இவ்வளோ நேரம் அற்புதமாக இந்த சனி பயிற்சியினுடைய பலன்களை ஒவ்வொரு ராசிக்கு கேட்டேன். அடியேனும் வேத ஜோதிடத்தினுடைய அடிப்படையில், வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற அடிப்படையில் பலன்களை சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இந்த வேதிக் அஸ்ட்ராலஜியும் மாடர்ன் அஸ்ட்ராலஜிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, இவெல்லாம் கிரகங்களை ஒரு பிளானட்ஸாக பார்ப்பான், நாங்கள்லாம் அதெல்லாம் தேவதைகளாக பார்க்குறோம், தெய்வங்களாக பார்க்குறோம். எல்லாத்துக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குது, ஒரு புராண கதைகள் இருக்குது. கண்டிப்பாக நம்புகிறோம். இப்போ புதன் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய பிள்ளை. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் புராண வரலாறுகள் இருக்குது, அவளுக்குடைய குணாதிசயங்கள் இருக்குது, அவளுக்கு அந்த கிரக பதவிகள் எப்படி அடைஞ்சான் இருக்குது. அதெல்லாம் நம்மளுடைய வேத புராணம், வேத சாஸ்திரம் கொடுத்துருக்கு.
அதனால தான் இந்த வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற அடிப்படையில் நம்ம ஒரு ஜாதகத்தை கணிச்சோம்னா, ஏன்னா இந்த தர்மத்துக்குட்பட்டு தான் இந்த கிரக தேவதைகள்லாம் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு நல்ல இடத்துல சனி வந்தால் கூட ஒருத்தர் தர்மவானா இல்லைன்னா அவனுக்கு அந்த சனி பாதகமாக தான் இருக்கும், பெரிய பலனை கொடுத்துறாது. ஓகே, பெரிய பலனை கொடுத்துரு. ஏன்னா சனி நல்ல இடத்துல வந்துட்டான்னு ஒன்று பெரிய பலன் கொடுத்துறாது. ஏன்னா அது மாதிரி அதுக்கு தான் வேதிக் அஸ்ட்ராலஜி. ஆனால் அந்த பிளானட்ஸாக பார்க்குறவாளுக்கு சனி நல்ல இடத்துக்கு வந்துட்டா அவனுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவான். அவளோட அந்த டீட்டெயில்ஸ் தெரியாது. ஏன்னா அவன் தர்மராஜன், அதனால் தர்மத்துக்குட்பட்டு தான் அவள் பண்ணுவாள். அதனால தான் அந்த வேதிக் அஸ்ட்ராலஜி அடிப்படையில் அடியேன் பலன் சொன்னேன். இப்போ நம்ம வேதிக் அஸ்ட்ராலஜின்னு வரும்போது அந்த வேதம் சொன்னது என்னென்னா, இந்த பயிற்சி காலகட்டங்களில் நம்ம யாகங்கள் பண்ணணும். அடியேன் ஒவ்வொரு வருஷமும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி எல்லாம் பெரிய பெரிய யாகங்கள்லாம் பண்ணிட்டுருக்கேன். அதில் எப்படி பண்ணுவோம்னா, நாங்கள் இப்போ சனி பயிற்சின்னு சொன்னால் அது பிரதான தேவதை யாருன்னா மிருத்யுஞ்சயர் தான் வச்சுருப்போம். ஏன்னா எல்லாருக்கும் முதல்ல ஆயுள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும். ஏன்னா சனீஸ்வரரே ஆயுள்காரகன்னு சொல்றாங்க சுவாமி. ஆயுள்காரகன், அதனால ஆயுள் தான் பிரதானம். அதனால அந்த ஆயுளுக்கு அது கொடுக்குற மிருத்யுனா மரணம், மரணத்தை வெல்லக்கூடியார் மிருத்யுஞ்சயர். அதனால மிருத்யுஞ்சயருக்கு பிரதான கலசம் அமைப்போம். இது போக சனியினுடைய அதிதேவதை பிரத்யதேவ பிரம்மா இந்திரன் கலசங்கள் வைப்போம். அடுத்தாப்புல என்னன்னா யமனுக்கு அடுத்தாப்புல என்ன பண்ணுவோம்னா, பஞ்சாங்க தேவதைகள் திதிவார நட்சத்திர யோக கரணம் 5 தேவதைகளுக்கு 5 கலசங்கள் வைப்போம். 27 நட்சத்திரங்களுக்கு 27 கலசங்கள் வைப்போம். அப்பா இது பெரிய மகா பிரம்மாண்ட யாகம். அப்புறம் நவகிரகங்களுக்கு 9 கலசங்கள் வைப்போம். சனி பயிற்சிக்கு எதுக்கு சுவாமி நவகிரகம்? எப்பயுமே எந்த கிரக பயிற்சியாக இருந்தாலும் சரி, அந்த கிரகத்துக்கு தனியாக பூஜை பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் கோயிலே போனால் நவகிரகம் சேர்ந்து தான் இருக்கும். ஆமாம், தனியாக நவகிரகங்களுக்கு பண்ணக்கூடாது. நவகிரகங்களை சேர்த்து தான் சுற்றணும். நீங்கள் சனீஸ்வரர் மட்டும்தான் சில கோயிலில் தனியாக இருப்பார். ஆமாம், என்ன குருவுக்கு கூட தனியாக இருக்க மாட்டார். குரு தனியாக இருக்கிறதுனா அந்த குரு வழிபட்ட ஸ்தலத்தில் தனியாக இருப்பார். சரி, இப்போ திருநள்ளாறுனா சனி வழிபட்ட ஸ்தலத்தில் தனியாக இருப்பார். ஆனால் பொதுவாக மற்ற கோயில்களில் நவகிரகங்களோட தான் கிரகங்கள் இருப்பார். அப்போ ஒரு கிரகத்துக்கு பயிற்சின்னு சொன்னாலும் அந்த 9 கிரகங்களையும் சேர்த்து தான் ஆராதிக்கணும். சரி, விட்டுட்டு பண்ணக்கூடாது. அப்போ அந்த 9 கிரகங்களுக்கும் கலசங்கள் வைப்போம். 27 நட்சத்திரங்கள், நீங்கள் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை இருப்பீங்க இல்லையா எல்லாரும், அதனால அந்த 27 நட்சத்திரங்களுக்கு 27 நட்சத்திரம். இது போக வருஷ தேவதை, ஆயுர் தேவதை, சம்வத்சர தேவதை, வருஷ தேவதை, இதுக்கெல்லாம் கலசங்கள்லாம் வைப்போம். இது போக அடியன் சப்த ரிஷிகளுக்கு கலசங்கள் வைப்பேன். ரிஷிகளுக்கு அடியனுடைய குருநாதருக்கு கலசம் வைப்போம். சுப்பிரமணியம் எல்லாருக்கும் கலசங்கள் வைத்து ஒரு 51 கலசங்கள் வைத்து நம்ம முறைப்படி இந்த யாகத்தை பண்ணுவோம். முறைப்படி யாகம் பண்ணி வேத பாராயணங்கள் பண்ணி அது மட்டும் கிடையாது யாகங்கள் பண்ணி அந்த யாகத்தில் வசோதார ஹோமம் பண்ணி அதன் முடிஞ்சு கடைசியில் அந்த வேதியர்களுக்கு அந்த வைதிகம் பண்ணவாளுக்கெல்லாம் தானங்கள் கொடுப்போம். ஏன்னா சனீஸ்வரர் வேத பிரியன், பிராமண பிரியன், மந்திரங்களில் மிருத்யுஞ்சய மந்திர பிரியன்லாம் பேர் அவனுக்கு. அதனால் இந்த இதெல்லாம் பண்ணி அந்த வேதம் படித்த வாழ்க்கை தானம் கொடுக்கணும். சனீஸ்வரருக்கு தானம் கொடுத்தா பிரீத்தி ஆவார். அதனால் இந்த யாகத்தில் எல்லாருக்கும் தானங்கள், பஞ்ச தானங்கள், தசதானங்கள்லாம் கொடுப்போம். தசதானங்கள் கொடுத்து யாகத்தை பூர்த்தி பண்ணி அந்த யாக பிரசாதமாக அந்த கலச தீர்த்தம், அந்த ஹோம ரட்சை, என்ன அந்த விபூதி, குங்குமம், இது போக நம்ம சனீஸ்வரர் ரட்ச கயிறு ஒன்று, கருப்பு கலர் கயிறு ஒன்றும் கொடுப்போம். இதெல்லாம் இந்த யாகத்தில் இது பண்ணி கொடுப்போம். கொடுக்கும் பொழுது அவளுக்கு அந்த சனி பயிற்சி யாகத்தில் கலந்துட்ட வாழ்க்கெல்லாம் அவளுக்கு முறைப்படி அந்த அந்த பலம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அது 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, எந்த சனியாக இருந்தாலும் சரி, அவளுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு க்ஷேமமாக இருப்பாள். அவளை பெருசாக பாதிக்காது. ஏன்னா அவன் பண்ணக்கூடிய யாகம் ஒரு வேத முறைப்படி, நம்முடைய சாஸ்திரங்கள் முறைப்படி சாஸ்திரோத்தமாக அந்த யாகம் நடக்கிறதுனால அவளுக்கு அந்த பரிபூர்ணமான பலன்கள் கிடைக்கும். அதனால் இதுக்கு யாத்திரை கலந்துக்கிறவாள்லாம் இந்த நம்பர், கீழ்கண்ட நம்பரில் தொடர்பு கொண்டு உடனடியாக புக் பண்ணணும். ஆமாம், கீழே நம்பர் டிஸ்பிளேயில் போகும். அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு அவள் கேட்டாலே போதும், அவளுக்கு உரிய டைரக்ஷன்ஸ் அவளே கொடுப்பாள். கொடுத்து யாகமும் நம்முடைய படப்பை எழுச்சூரில் இந்த வருஷம் நடக்கிறது. அந்த யாகத்தில் எல்லாரும் கலந்து கொண்டு அடியேன் வேண்டுகோள் விடுக்கிறேன். ரொம்ப அழகாக இந்த சனி பெயர்ச்சி மட்டும் இல்லாமல் அதோட பலன்கள், அப்புறம் ஒவ்வொரு அந்த இந்த சனி, அந்த அப்புறம் பொங்கு சனி, விரய சனி, அர்த்தம சனி, அஷ்டம சனின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் எங்களுக்கு ரொம்ப விளக்கம் கொடுத்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த யாகங்களை கலந்துக்கிறதுனால என்ன சிறப்பு, என்னென்ன கலசங்கள் வைக்க போகிறீங்கன்னு இவ்வளோ டீட்டெயில்டாக எங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கீங்க. இதை கண்டிப்பாக பார்க்குற மக்களுக்கும் கண்டிப்பாக பயன்பெறுவா. மக்களாகிய நீங்கள்
கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாள். ஸோ இவ்வளோ நேரம் சுவாமிகள் அவர் வந்து நமக்காக எல்லா விஷயமும் ஷேர் பண்ணி எங்களுக்கு எல்லா விஷயமும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன் சுவாமி. உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றிகள் சுவாமி. சந்தோஷம் சந்தோஷம். அருள் அமுதம்.